ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்எம்ஆர் சுப்பராமன் அவர்களை பற்றி பார்க்கலாம். இவரை மதுரை காந்தி, மதுரை ஐயான்னு சொல்லுவாங்க. 1905 ஆகஸ்ட் 14 மதுரையில் பிறந்திருப்பார். யங் இந்தியா, சுதேசமித்ரன் இந்த பத்திரிகைகள் மூலமாக கட்டுரைகளை படித்து தேசப்பற்று வளர்த்து கொண்டார். அடுத்து போராட்டத்தில் பங்கேற்கிறது. மதுரையில் காங்கிரஸை திறமையுடன் வழிநடத்தி சென்றுட்டு இருந்தவர் குற்றவியல் வக்கீல் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அவர் அங்கே இருக்கும்போது காந்திய பற்றுடைய சுப்பராமன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட முதன்மை உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருப்பார். வக்கீல் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் காங்கிரஸ் தலைமையில் இருக்கும்போது இவர் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட முதன்மை உறுப்பினராக இருந்திருப்பார். 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கதராடை உடுத்தி இவர் கலந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை கைது பண்ணதுக்கு அப்புறமா மதுரை காங்கிரஸை வழிநடத்தும் பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார். உப்பு சத்தியாகிரகம் 1930 உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாங்க. இதில் ராஜாஜி, என்எம்ஆர் சுப்பராமன், வைத்தியநாத ஐயர் ஆகிய மூவருமே கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. மதுரை நகரசபை தலைவராக அப்போ இவர் இருந்திருப்பார். மதுரையின் பிரதான வீதிகளில் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து பெரிய ஊர்வலம் நடத்திட்டு சென்றிருப்பார். ஊர்வல முடிவில் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரை வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடத்துவது பற்றி அறிவிச்சிருப்பாங்க. வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுப்பராமனும் ராஜாஜிக்கு இதில் பெருந்துணையாக இருந்திருப்பாங்க. ஸோ இதில் புது பேர் என்னென்னா ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். இவர் தான் அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடக்கும்னு சொல்லியிருப்பார். அந்த பீரியடில் மதுரை நகரசபை தலைவராக என்எம்ஆர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நிறைய தலைவர்களை சிறையில் போட்டிருப்பாங்க. அதை கண்டித்து மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை என்எம்ஆர் அவர்கள் கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு இந்த போராட்டங்களில் இவரும் இவரது மனைவி மற்றும் தொண்டர்களோடு கலந்து கொண்டு சிறைக்கு போயிருப்பார். 1930களில் இவருக்கு 2.5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. மதுரை சிறையிலேருந்து இவரை கடலூர் சிறைக்கு மாற்றிருப்பாங்க. அந்த கடலூர் சிறையில் தான் கோவை அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களை இவர் பார்த்துருப்பார் முதல் முறையாக. 1930 கடலூர் சிறையில் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களும் என்எம்ஆர் அவர்களும் சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் சேவாலயம், காந்தியோட அரிஜன நிதிக்கு இவர் ஒரு பெரிய தொகையை கொடுத்ததோடு இல்லாமல் சேவாலயம்ன்ற ஒரு அமைப்பையும் நடத்திட்டு வந்திருப்பார். தென் மாவட்டங்களில் அரிஜன சேவை செஞ்சுருப்பார். அதுக்கான இடமாக இந்த சேவாலயம் இருந்திருக்கும். சுப்பராமன் மாவட்ட அரிஜன சேவா சங்க தலைவராகவும் தமிழ்நாடு அரிஜன சேவா சங்க தலைவராகவும் பணியாற்றிருப்பார். மாவட்ட அளவுலையும் தமிழ்நாடு அளவுலையும் அரிஜன சேவா சங்க தலைவராக இவர் இருந்திருப்பார். இவர் அரிஜன சேவா விடுதிகளையும் துவக்கியிருப்பார். 1934 காந்தி மதுரை வந்தப்போ என்எம்ஆர் அவர்கள் வீட்டில் தங்கியிருப்பார். அப்போ தான் இவர் பகவத்கீதையோட 700 ஸ்லோகங்களையும் பாராயணம் செஞ்சு காந்தியின் முன்னாடி சொல்லியிருப்பார். ஸோ காந்தி 1934 மதுரைக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அவினாஷிலிங்கம் அவர்களை எப்போ பார்த்துருப்பாங்கன்னா 1943 கோவை வரப்போ அவினாஷிலிங்கம் அவர்கள் காந்தியோட பயண செலவு எல்லாத்தையும் ஏற்றுட்டு இருந்திருப்பார். அதே மாதிரி அந்த காந்தியோட அரிஜன சேவை நிதிக்கு 2.5 லட்சம் அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பார் அவினாஷிலிங்கம் அவர்கள். அதே மாதிரி அவர் 43, இவர் 34. பொதுப்பணி 1935 to 42 வரைக்கும் மதுரை நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். ஜாதியின் பெயரால் தெருக்களுக்கு சூட்டப்பட்டிருந்த பெயர்களை நீக்கியிருப்பார். மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம் மாடல் கோஆப்ரேட்டிவ் பில்டிங் சொசைட்டியை துவங்கியிருப்பார். 1937 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 37 ராஜாஜி பீரியடில். 39 நடைபெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே அது ஒரு அரிஜன மக்களை அனுமதிக்க கோரி கோவில் நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதில் இவர் ராஜாஜிக்கு தோளோடு தோள் நின்றிருப்பார். 35 to 42 வரைக்கும் மதுரை நகராட்சி தலைவர். 37 சட்டமன்ற உறுப்பினர். 39 கோவில் நுழைவில் இவர் இருந்திருப்பார். ஸோ 3 வருஷம்.
காந்தி நிகேதன் 1940 டு 47 வரைக்கும் பல ஆக்கப்பூர்வமான சாதனைகளை பண்ணியிருப்பார். மதுரையில் 1940 மதுரை பால் விநியோக சங்கத்தை துவங்கி அதோட தலைவராக இருந்திருப்பார். இந்த சங்கம் தான் பின்னாடி ஆவின் நிறுவனமாக மாறியிருக்கும். ஸோ 1940 மதுரை பால் விநியோக சங்கம் அதுவே ஆவின் நிறுவனமாக மாறியிருந்தது. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தார்னு இவர் மேலே குற்றம் சாட்டி கைது பண்ணி தஞ்சாவூர் ஜெயிலில் 42 போட்டிருப்பாங்க. டி கல்லுப்பட்டி அங்கே காந்தி நிகேதன் ஆசிரமம்னு 1944 ஒரு ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணியிருப்பார். டி கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் ஆசிரமம் 1944. மறுபடியும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக 46 டு 51 வரைக்கும் இருந்திருப்பார். முதல்ல இருந்தது 37 இருந்திருப்பார். அதுக்கப்புறமா 46 டு 51 அந்த பீரியடில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். இடையில 40 ஆவின் நிறுவனம், 44 காந்தி நிகேதன் ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி மதுரை காந்தி வந்திருப்பார். அப்போ 46 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை காந்திக்கு அவர் செஞ்சுருப்பார். 46. 34 காந்தி அரிஜன யாத்திரை அப்போ மதுரை வந்திருப்பார். ஆல்ரெடி 34 வந்தப்போ இவர் வீட்டில் தங்கியிருப்பார். 34. அதுக்கப்புறமா 46. அடுத்தது வேதாரண்யமில் கஸ்தூரிபா காந்தி குருகுல அறங்காவலர் குழு உறுப்பினராக இவர் இருந்திருப்பார். இந்தியா விடுதலை பெற்றதை கொண்டாடுறதுக்காக மதுரையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டத்தை கூட்டி அதில் உரையாற்றியிருப்பார். மதுரையில் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலை பள்ளியை 1947 தொடங்கியிருப்பார். ஸோ 46 காந்தி, 47 பெண்கள் பள்ளியை தொடங்கியிருக்காரு. கஸ்தூரிபா காந்தி குருகுல அறங்காவலர் குழு மெம்பராகவும் இருந்திருப்பார். இது எங்கே இருக்குன்னா வேதாரண்யமில். மதுரையில் காந்தி மன்றம். தமிழ்நாட்டில் காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலாளராக வாழ்நாள் முழுவதும் இருந்திருப்பார். தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி. அப்புறம் வினோபா பாவே இவரை நிலந்தானம் கேட்டு இவரை சந்திச்சப்போ 60 ஏக்கர் விளைநிலத்தை நன்கொடையாக 1951 கொடுத்துருப்பாரு. 60 ஏக்கர் 1951 வினோபா பாவேக்கு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரிஜன சேவை சங்கத்தின் தலைவராக இருந்திருப்பார். மதுரை காந்தி மன்றம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை காந்தி மன்றம் சுப்பராமன் தோற்றுவிச்சிருப்பார் 1955. இவர் முயற்சியால் தான் காந்தி அருங்காட்சியகமும் மதுரையில் துவக்கப்பட்டிருக்கும். 59. காந்தி மன்றம்னா 55, காந்தி மியூசியம் 59. அதுக்கப்புறம் 62 நாடாளுமன்ற மக்களவைக்கு லோக்சபாவுக்கு மதுரை தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 62. 65 தேசிய பாதுகாப்பு இராணுவ நிதி திரட்டியிருப்பார் 1965. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேறத்துக்கு பெரும் பங்களிப்பு கொடுத்துருப்பார். 82 இவர் இறந்திருப்பார். என்எம்ஆர் சுப்பராமனோட நூற்றாண்டு விழா 2006 நடந்திருக்கும். அதில் தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க. என்எம்ஆர் அவர்கள் தனி மனிதன் அல்ல ஒரு சகாப்தம் அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதின காணவஞ்சரி சம்பத்குமார் அவர்கள் சொல்கிறாரு. தனி மனிதன் அல்ல ஒரு சகாப்தம். அப்புறம் கவிமணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுப்பராமனின் துரும்பென மெலிந்த தேகம், குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியன செய்யும் எண்ணம், கரும்பினும் இனிய சொற்கள் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொன்னது கவிமணி. தனி மனிதன் அல்ல ஒரு சகாப்தம்னு சொன்னது காணமஞ்சரி சம்பத்குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.